வணக்கம் தோழர்களே, ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். கதை கேட்க ரெடியாடா? அதாவது என்னென்னா, நம்ம நெல் அறுத்துட்டோம். அதுக்கான காணொலி நான் ஒரு 2 நாள் முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னென்னா, பொதுவாக மாதிரி அதாவது சாம்பிள் நெல் எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு அருகாமையில் இருக்க ரைஸ் மில்லில் காட்டி என்ன விலைக்கு எடுத்துக்கிறேன்னு கேட்போம். 2 ரைஸ் மில்க் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று 20, 30 இல்லை 50 ரூபாய் டிஃப்ரென்ஸாக எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் நடந்தது என்னென்னா, நேர் எதிர்மறை. ஃபஸ்ட்டு ஒரு ரைஸ் மில்க் எடுத்துகிட்டு போனேன். அவர் 1600 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னார். எனக்கு ஒரே ஷாக். என்னட்டானா, நம்ம போட்டது 6 வகை நெல். இது கிட்டத்தட்ட 1900 இல்லை 2000 ரேட்டுக்கு இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. என்னடா இதுன்னு கேட்டால் அவர் பட்டம் சரியில்லை, வட்டம் சரியில்லை, ஒரு மந்த் முன்னாடி வந்தால் இன்னும் நான் நிறைய ரேட்டுக்கு எடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் டேரெக்டாக செகண்ட் ரைஸ் மில்க் எடுத்துகிட்டு போனேன். அவர் என்ன சொன்னார், 2000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னாரு. எனக்கு ஒரே ஷாக்கு. 1600 2000 என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இது ஏன் நடக்குதுன்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விலை விவசாய பொருட்களுக்கு இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி. அதனால தான் மார்க்கெட்டில் இந்த மாதிரி எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதுக்கான கமெண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களை. நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.